கொளுத்தும் கோடை வெயிலை சமாளிக்க பெரும்பாலானோர் நீச்சல் குளங்களை நாடி வருகின்றனர். கத்திரி வெயில் தொடங்குவதற்கு முன்பே வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு வெப்பம் இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். விடுமுறை நாட்களை பயனுள்ளதாக கழிப்பதற்கும் வெயிலை சமாளிப்பதற்கும் நீச்சல் குளங்களை சிறுவர் சிறுமியர் படையெடுத்து வருகின்றனர். சம்மர் ஹாலிடேஸ் விட்டாங்க எங்க ஸ்கூல்ல, அதனால ஜாலியா விளையாட வந்திருக்கோம். இங்க தண்ணி எல்லாம் நல்லா ஜில்லுன்னு இருக்கு. வெயிலுக்கு தாக்கம் ஒன்றும் தெரியல. எல்லா வருஷத்தோட இந்த வருஷத்துல வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. வெளியில எல்லாம் எங்கேயுமே போக முடியல, கொஞ்ச நேரம் கூட வெளியில நிக்க முடியல. ஆனா நம்ம மணப்பாறையில பாத்தீங்கன்னா சந்தோஷமா நல்லா ஜில்லுன்னு ஒரே இடத்துல இருக்குன்னா நம்ம மனைவி குற்றாலத்துல இருக்கு. நாங்க பசங்க எல்லாருமே இங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நெல்லை கூத்தன்குளம் பறவைகள் சரணாலயத்தில் பராமரிப்பு பணிகள் சரிவர மேற்கொள்ளப்படாததால் கோடையில் பறவைகள் கடுமையான அவதிக்குள்ளாகியுள்ளதாக பறவைகள் ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த 25 நாட்களாக மாவட்டத்தில் 100 டிகிரி வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் உரிய நடவடிக்கை எடுத்து வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு பறவைகளை காக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் 100 டிகிரியை தாண்டி வெயில் கொளுத்தி வரும் நிலையில் கோழிகளின் இறப்பை குறைக்கும் விதத்தில் கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் கோழிகளுக்கு தண்ணீர் தெளிப்பான் மூலம் தண்ணீரை தெளித்து வருகின்றனர். இதனால் வெப்பம் குறைந்து கோழிகள் குளுகுளுவென இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர்.